அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 23/3/2026 திங்கட்கிழமை, கிருத்திகை நட்சத்திரம். எண்கணிதம் மூலமாக பலன் சொல்ல எவை எவை மிக அவசியம், எது மிக மிக முக்கியம், இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ஜாதகம் என்று சொன்னால் பிறந்த கிழமை, பிறந்த நேரம், பிறந்த நேரத்தில் உண்டான லக்னம், 12 கட்டங்களில் அமர்ந்துள்ள கிரகங்கள், அந்த கிரகங்கள் ஏறிய நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திரத்துக்கு உரித்தான அதிபதிகள், அவர்களது இருக்கை, நடக்கின்ற தசை, புத்தி, இவையெல்லாம் பார்க்கப்பட வேண்டும். இதன் மூலமாக மிக பெரிய விஷயங்கள், பெரிய தத்துவங்கள் இவை எல்லாமே ஒன்றால் மட்டுமே அறியப்படுவதாக இருக்காது. சிலவற்றின் அல்லது பலவற்றின் சேர்க்கையாக இருக்கும். விலை மதிப்புள்ளாதது, உயர்ந்தது, சொல்லப்போனால் எல்லாவற்றிலும் சிறந்தது இந்த ஜோதிடம். இந்த ஜோதிடத்தின் ஒரு பகுதி எண்கணிதம். இந்த எண்கணிதத்தை ஒரே ஒரு எண்ணின் மூலமாக மட்டும் பார்த்து சொல்லிட இயலுமா? முடியாது. கிழமை வேண்டும், வேலை வேண்டும், பிறவி எண், விதி எண், இவற்றின் இடையே ஏற்படுகின்ற உறவு, அதன் மூலமாக பெறப்போகும் ஒரு வலிமை, பிறவி எண்ணுக்கு என்ன, இவற்றையெல்லாம் பார்ப்பது போல் கடைசியாக தீர்மானமாக அறிந்து கொள்ள ஜாதகம் வேண்டும். இந்த ஜாதகம் இல்லாமல் எண்கணிதத்தில் ஒரு தீர்மானமான பதிலை சொல்ல முடியாது. உதாரணம், நம் கண் முன்னே தோன்றி மறைந்த எத்தனையோ பெரியவர்கள் இருக்கிறார்கள். நாமெல்லாம் எடுத்துக்காட்டாக இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்து விரும்புகின்ற அளவுக்கு வாழ்ந்தவர்களும் உண்டு. அவர்கள் பிறந்த தேதி எடுத்துக்கொள்ளுங்கள். அதே தேதியில் எத்தனை பேர் பிறந்திருப்பார்கள்? எண்கணிதத்திற்கு அவர்களுக்கு என்ன பலனோ அதே பலன்தானே அன்றைய தேதி முழுவதும் பிறந்தவர்களுக்கு இருக்க முடியும். அப்படி உண்டா? உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். ஒரு நிமிட வித்தியாசம், இரட்டை குழந்தைகள், ஒருவன் நன்றாக இருக்கிறான், ஒருவன் நன்றாக இல்லை. ஒருவனுக்கு திருமணமாகி குழந்தை இருக்கிறது, உயர்ந்த பதவியில் இருக்கிறான். இன்னொருவனுக்கு திருமணமே ஆகவில்லை, குழந்தையும் இல்லை, வேலையும் இல்லை. ஒரு நிமிட வித்தியாசம். இதற்கே ஒரு கணக்கு இருக்கிறது. ஆனால் எந்த ஜோதிடராலும் அதை அறிந்து கொள்ள முடியவில்லை. அது வேறு விஷயம். ஆனால் எண்கணிதம் அப்படி அல்லவே. 24 மணி நேரம் ஒரே பலனைத்தான் சொல்ல முடியும். நம்பர் 10 என்று சொன்னால் அந்த 10க்கு தான், வேறு எந்த பலனையும் சொல்ல முடியாது. ஆகவே ஜாதகம் அவசியம். ஜாதகம் வேறு, எண்கணிதம் வேறாயிற்று. இருப்பினும் அதுதான் முக்கியம். இப்பொழுது உதாரணமாக ப, த என்று வார்த்தைகள் உண்டு. இந்த ப என்று சொன்னால் இப் ப்ளஸ் ஆ, பா. தா என்று சொன்னால் இத் ப்ளஸ் ஆ, த. எல்லா மெய்யெழுத்துடனும் இந்த ஆ சேர்ந்த காரணத்தினால் ஒரு உயிரெழுத்து உண்டானது, இந்த ஆ என்ற ஒரு எழுத்து. அதுபோல் எல்லா விஷயத்துக்கும் ஜாதகத்தினுடைய இணைப்பு இல்லாமல் இதை பார்க்காமல் சொல்லிட இயலாது. இதை நீங்கள் நன்றாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்ற குறளுக்கே ஒரு புலவர் சொன்ன விளக்கம்
இதுதான், இந்த ஆதான். இந்த ஆ என்ற உயிரெழுத்து எப்படி மற்ற எழுத்துக்களோடு சேர்ந்து ஒரு புது பரிமாணத்தை தருகிறதோ அதுபோல் இதுதான் ஆதாரம். ஆக ஜாதகம் வெகு வெகு முக்கியம். அவற்றுள் இந்த எண்கணிதம், கைரேகை, அங்கசாஸ்திரம் இவைகளும் இணைந்து ஒரு புது ரசனையுடன், ஒரு பார்வையுடன், ஒரு அழகுடன் நமக்கு காட்டுகின்ற சில காட்சிகளும் அவசியம். அன்பர்களே, எண்கணிதம் அவசியம்தான். ஆனால் எல்லாவற்றிற்கும் மூலமான ஆணி வேர் ஜாதகத்தில் இருக்கிறது. இதை புரிந்து கொள்ளுங்கள். இனி இன்றைய தினம் எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக நாளாக இருக்கிறது என்பதை பார்ப்போம். பரணி, மிருகசீரிடம், புனர்பூசம், பூரம், அஸ்தம், விசாகம், கேட்டை, பூராடம், திருவோணம், அவிட்டம், பூரட்டாதி, ரேவதி. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, பேச்சால் பெருமை இன்று உங்களுக்கு கிட்டும். நல்ல நாள் இந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே, வித்தையால் வெற்றி உங்களுக்கு உண்டு. இன்றைய தினம் உங்கள் திறமையை காட்டி வெற்றி பெறுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, சற்று அதிகமான முயற்சி, அதிகமான வேலை இன்று உங்களுக்கு ஏற்படும். வேலை பளு இன்று அதிகம். கடகராசி அன்பர்களே, நல்ல லாபம் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான வரவினை இன்று பெறுவீர்கள் உங்களது பேச்சால். சிம்மராசி அன்பர்களே, இந்த நாள் சிறப்பான ஒரு நாள் தான். எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையை சிறப்பாக நீங்கள் செய்து முடிக்கும் நாள் இந்த நாள். கன்னிராசி அன்பர்களே, வேறு வழியின்றி ஒரு சில விஷயங்களில் நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டே தீரும். நீங்களும் விட்டு கொடுப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, ஒரு புது அணுகுமுறையில் செயல்பட்டு நல்ல லாபத்தை நீங்கள் பெறும் நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்களுடைய முயற்சி அனைத்தும், செயல்கள் அனைத்தும் ஒரு நல்ல காரியம் நடப்பதற்காக இருக்கும். அது நடக்கும். தனுசு ராசி அன்பர்களே, கொஞ்சம் கஷ்டம் உண்டு. அப்படி கஷ்டப்பட்டாலும் நீங்கள் இஷ்டப்பட்டதை அடைவதற்குண்டான மார்க்கமும் உண்டு. கொஞ்சம் கஷ்டம், நிறைய இன்பம். மகர ராசி அன்பர்களே, தவறான ஒரு கணிப்பின் காரணமாக ஒரு நல்லதை, வரவேண்டிய ஒரு நன்மையை கைவிடுவதாக காட்டுகிறது. ஒரு தவறான கணிப்பின் மூலம் ஒரு கஷ்டம் வருவதற்கு வாய்ப்பு இன்று உண்டு என்பதால்
ஒரு விஷயத்தை கணிப்பதில் தனி கவனம் வேண்டும். கும்பராசி அன்பர்களே, தன்மையாக நடந்து விட்டு கொடுத்து வாழ்ந்து நீங்கள் பெற வேண்டியதை நீங்கள் கேட்காமலேயே பெறும் நாள் இந்த நாள். மீனராசி அன்பர்களே, இன்று சாதாரணமாக ஒரு வேலையை முடிக்க எந்த அளவு உங்களுக்கு உழைப்பு கஷ்டம் இருந்ததோ அதை போல 3 மடங்கு இன்று உங்களுக்கு இருக்கும். கூடுதல் கஷ்டம் கூடுதல் உழைப்பு இன்று உண்டு. கவனம் அன்பர்களே. இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.